நம்முடைய தேவனுக்கு 1000 நாமங்களுக்கு மேல பேர் உண்டு. என்ன ரீசன் அப்படின்னா, பல தன்மைகளில தன்னை அவர் வெளிக்காட்டுறாரு. அவர் பல தன்மைகளில் வெளிக்காட்டினதுனால ஒவ்வொரு தன்மைகளை வெளிப்படுத்தும் போது அதை குறிக்கிறதுக்காக பர்டிகுலரா மென்ஷன் பண்றதுக்கு ஒரு பேர் சொல்றாரு. அப்படிதான் எல் ஷடாய் அப்படிங்கிற பேர் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. எல் ஷடாய்ங்கிற பேரு ஆதியாகமம் 17:1 ஜெனசிஸ் 17:1 ஐ எம் ஏ அல்மைட்டி காட் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. அதோட தன்மை என்ன அப்படின்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம அவரை வந்து தெரிஞ்சிருக்கோம். அந்த எல் ஷடாய்க்கு இன்னொரு மீனிங், எல் அப்படின்னா வந்துட்டு தேவனை, யாவே தேவனை குறிக்கிறது. ஷடாய் அப்படின்னா அதோட மீனிங் வந்துட்டு செல்ஃப் சஃபிசியன்ட் காட், தேவைகளை நிறைவு செய்கிற தேவனா. அதோட தன்மையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, சோர்ஸ் ஆஃப் ஆல் சோர்ஸ். அவர் வந்துட்டு செய்யறதுக்கு யாரும் தேவையில்லை, எந்த ஒரு சோர்ஸும் தேவையில்லை. அவர் தான் எல்லா சோர்ஸுக்கும் சோர்ஸ் ஆனவர். அவர் தான் எல்லா நன்மைகளின் ஊற்று. அவரு என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தடுக்கிறதுக்கு, எதிர்த்து நிக்கிறதுக்கு, அதை வந்துட்டு என்ன தடுத்து நிறுத்தி அதை செயல்பட விடாம தடை பண்றதுக்கு யாருக்குமே அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் எல் ஷடாய். எல் ஷடாய் தேவன் யாக்கோபுக்கு சொல்றாரு, ஐ எம் ஏ அல்மைட்டி காட், நீ வந்துட்டு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அவர் ஒண்ணுமே இல்லாம தனிமையா நின்றுட்டு இருக்காரு. அந்த நேரத்துல எனக்கு என்ன நடக்கும்னு அவர் யோசிக்கிறாரு. அங்க ஒரு பெத்தேலோட எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து எல் ஷடாய அவருடைய வாழ்க்கையில அவர் வெளிப்பட்டு அவர் திரும்பி வரும்போது பாக்குறோம், 2 பரிவாரங்கள் உடையவரா அவர் திரும்பி வந்தாராம். 2 பரிவாரம் அப்படின்னா தமிழ்ல வந்துட்டு பரி அப்படின்னா குதிரையை குறிக்கும், ஹார்ஸ். இட் மீன்ஸ் ஹார்ஸ். பரிவாரம் அப்படின்னா வாரம் அப்படிங்கிறது வந்துட்டு வீக்குன்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. பரிவாரத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு ராஜாக்கு இருக்கிற மூவபிள் அசெட்ஸ் என்னெல்லாம், அது தங்கம், வெள்ளி, என்னென்ன விலை உயர்ந்த வைரங்கள், பணம் எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போகக்கூடியதான் ஒரு பரிவாரம், ஒரு ராஜாக்குரியது. அப்போ இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2 பரிவாரம் உடையவரா திரும்பி வந்தாராம். அப்படின்னா 2 பரிவாரம் அப்படின்னா 2 ராஜாக்களுக்கு உரிய பொக்கிஷம். அதை தான் அவர் திருப்பி கொண்டு வந்திருக்காரு. போகும்போது வெறுங்கையை, திரும்பி வரும்போது பார்த்தா 2 பரிவாரம். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரு வந்துட்டு ஒருத்தர் ஆசீர்வதிக்கணும் முடிவு பண்ணிட்டு, அவரோட தேவையை சந்திக்கணும், தேவைகளை நிறைவேற்றணும் அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு எப்படி மார்போட அணைச்சி பால் ஊட்டி அதோட தேவைகள் எல்லாம் சந்திச்சு அதை வளர்த்தெடுக்கிற தாயை போல சர்வ வல்லமையுள்ள தேவன், செல்ஃப் சஃபிசியன்ட் காட் என்ன பண்றாரு, எல்லா நீட்ஸையும் ஃபில்ஃபில் பண்ணி நம்மளை பிளஸ் பண்ணி நம்மளை பெரியவர்களா மாற்றுறதுதான் அவருடைய மிகப்பெரிய திட்டமே. அதுதான் எல் ஷடாய். உங்க லைஃப்ல இன்னைக்கு எல் ஷடாய் தேவன் வெளிப்பட்டு உங்களையும் அப்படியே ஆசீர்வதிக்குன்னு சொல்லி நான் பிளஸ் பண்றேன். காட் பிளஸ் யூ.